இது கோடைக்காலமா இல்லை மழை காலமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கண்டினியூவாக 2 நாள் நல்ல மழை. இன்னைக்கு நல்ல மழைக்கு ஏற்ற மாதிரி சூடான பூரியும் அது கூடவே உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் செய்யலான்னு பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு உருளைக்கிழங்கு மசாலா நான் தான் பண்ணேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிச்சனுக்குள்ளே போய் சமைச்சிட்டு இருந்தேன். நார்மலாக எங்கள் அம்மா சமைச்சது அப்படின்னா நல்லா தான் சமைக்கும். யாராவது வந்துட்டோம் அப்படின்னா அந்த பயத்திலே எதையாவது போட்டு சொதப்பிடுறது. அதுவும் என் ஹஸ்பண்டுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்குது அப்படின்னா அவ்வளோதான். அந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்காக நானே இன்றைக்கி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி அதுலேயே சோம்பு கொஞ்சம், அப்புறம் பட்டை கிராம்பு இதெல்லாமே போட்டுட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஒன்றாவே போட்டுக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான், வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் அதோட சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னாலே குருமா ரெடி ஆகிடும். பூரி, பொங்கல், இட்லியெல்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், காலையிலேயே நல்லா தூக்கம் வரும். அந்த மாதிரி தான் வந்துச்சு. திடீர்னு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும்னு கிளம்ப சொல்லியிருந்தாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு vlogல பார்க்குறேன். பாய்.